சம்மந்தியம்மா இது? விடிஞ்சா நாளைக்கு உங்க பொண்ணு தூரிக்கும் என் பையன் ஆனந்துக்கும் கல்யாணம். உங்க பையன் என்னடானா எதுவும் தெரியாத மாதிரி அப்படியெல்லாம் இருக்காரு. கல்யாணமா? ஆமா, விடிஞ்சா உங்க பொண்ணுக்கும் என் பையனுக்கும் கல்யாணம் இல்ல. என்ன சம்மந்தியம்மா இது? ஏதோ புதுசா கேக்குற மாதிரி இப்படி ஷாக் ஆகி நிக்கிறீங்க. ஏன் இப்படி நிக்கிறீங்கன்னா எனக்கு எதுவும் புரியல. சரி விடுங்க சம்மந்தியம்மா, அது ஒண்ணும் இல்ல. சொந்தக்காரங்க எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க எல்லாரையும் நான் போய் கவனிக்கணும். அதான் காலையிலக்கு முகூர்த்தத்துக்கு தேவையான பட்டு புடவை நகை எல்லாத்தையும் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். என்னங்க சம்மந்தியம்மா, இதை முதல்ல புடிங்க. ஐயோ, என்ன இது சம்பந்தியமா இங்க நிக்கிறாங்க? ஒருவேளை காலையிலக்கு முகூர்த்தத்துக்கு புடவை நகையெல்லாம் கொடுக்க வந்திருப்பாங்களோ அப்படிதான் தெரியுது. ஆனாலும் ஐயோ, மீனாட்சி ஏதாச்சும் உலக கிளறி வச்சுட்டானா இந்த கல்யாணத்தை பத்தி எங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு அப்புறம் எல்லாமே வீணா போயிடும். சம்பந்தியம்மா, அட வாங்கண்ணே, உங்களதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அட என்னண்ணா இது? சம்பந்தியம்மாவும் உங்க பையனும் விடிஞ்சா நம்ம பசங்களுக்கு கல்யாணம்னு சொன்னோன்னு இப்படி ஷாக் ஆகி நிக்கிறாங்க. அது அப்படிலாம் ஒன்றும் இல்ல சம்பந்தியமா. அது சம்பந்தி உங்களை கீழே தேடிட்டு இருந்தாரு. சொந்தக்காரங்க நிறைய வந்துட்டு இருக்காங்களா, அதனால உங்களை தேடிட்டு இருக்காங்க சம்பந்தியமா. நீங்க போங்க. ஐயோ ஆமாண்ணே, விடிஞ்சா கல்யாணம் இல்ல, அதனால சொந்தக்காரங்க எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க. சரிண்ணே, நான் போய் எல்லாரையும் கவனிக்கணும். உங்களுக்கு ஏதாச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா எங்களை கூப்பிடுங்க, அப்படி இல்லைன்னா முருகனை கூப்பிடுங்க. அவன் வந்து உங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுப்பா. சரிங்களா? சரிங்க சம்பந்தி, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். இங்க என்னடா நடக்குது? அந்த அம்மா முதல்ல யாரு? என்ன வந்து முதல்ல சம்மந்தின்னு சொன்னாங்க. அப்புறம் என்னடா விடிஞ்சா நம்ம தூரிக்கும் அவங்க பையனுக்கும் கல்யாணம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு நீங்க வேற வந்து அந்த அம்மாவை சம்மந்தின்னு சொல்றீங்க. இங்க என்ன நடக்குது? என்னதான் நடக்குது? ஆமாப்பா, இங்க என்ன நடக்குது எதுவுமே புரியல. அவங்க பாட்டுக்கு என்னென்னமோ வந்து பேசிட்டு போறாங்க. நீங்க கோவிலுக்கு போகணும், சாமி கும்பிட்டு வரணும் தானே சொன்னீங்க. அதோட நாளைக்கு சொந்தக்காரங்க கல்யாணம் இருக்குன்னு சொன்னீங்கல்ல. ஆனா இவங்க என்னடானா விடிஞ்சா நம்ம தூரிக்கும் அவங்க பையனுக்கும் கல்யாணம்னு சொல்றாங்க. இங்க என்னதாப்பா நடக்குது? என்னதான் நடக்குது? எனக்கு எதுவுமே புரியல. டேய், என்னடா தெரியும் இப்போ உனக்கு? என்ன தெரியணும்? இங்க பாரு, அந்த அம்மா சொல்லிட்டு போனது எல்லாம் உண்மைதான். என்ன? அவங்க சொல்லிட்டு போனது உண்மையா? ஏங்க இங்க என்ன நடக்குது? உங்ககிட்ட தான் கேக்குறேன். என்ன நடக்குது இங்க? அப்பா அம்மா உங்ககிட்ட தான் கேக்குறாங்க. நீங்க பாட்டுக்கு அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? டேய், என்னடா தெரியணும் உங்களுக்கு? பேருக்கு இப்ப என்ன தெரியணும்? ஆமா, சம்மதி அம்மா சொல்லிட்டு போனது எல்லாம் உண்மைதான். விடிஞ்சா நம்ம தூரிக்கும் அவங்க பையனுக்கும் கல்யாணம். அந்த கல்யாணத்தை பண்றதுக்காக தான் உங்க 3 பேரையும் கோவிலுக்கு போறோம்னு சொல்லி இங்க நான் கூப்பிட்டுட்டு வந்ததே போதுமா? என்ன? தூரிக்கு கல்யாணம் பண்றதுக்கு தான் இங்க எங்களை கூப்பிட்டு வந்தீங்களா? ஏங்க என்னங்க இது? என்ன இது? தூரிக்கு கல்யாணம் பண்ண போறேன்னு ஒரு வார்த்தை கூட எங்க கிட்ட நீங்க சொல்லவே இல்ல. இப்போ வந்து பார்த்தா விடிஞ்சா கல்யாணம்னு நைட்டு சொல்லிட்டு இருக்கீங்க. என்னங்க இது? என்ன இது? அதானே, என்னப்பா இது? அம்மா சொல்ற மாதிரி தூரிக்கு கல்யாணம்னு எங்க கிட்ட நீங்க ஒரு வார்த்தை கூட இதை பத்தி பேசவே இல்ல. எதுவுமே பேசாம விடிஞ்சா கல்யாணம் இப்ப எங்களை போய் சொல்லி இங்க கூப்பிட்டு வந்திருக்கீங்க. நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலப்பா, கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. குரு போதுமா? தூரிக்கு கல்யாணம் பண்ண போறோம்னு முன்னாடியே சொல்லிருந்தா மட்டும் 3 பேர் என்ன பண்ணிருந்திருப்பீங்க? உடனே இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு இருந்திருப்பீங்களா? அப்படி இப்படி வேண்டானே ஏதாச்சும் ஒரு காரணத்தை சொல்லி கட்டுதான் கழிச்சிருந்திருப்பீங்க. பிறகு என் பையன் என்ன பண்ண சொல்ற, அதனாலதான் இப்படி ஒரு ஏற்பாடு நாங்க பண்ணமாக்கோம். இப்ப மட்டும் நாங்க 3 பேர் ஒத்துப்போன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா நானும் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன், குரு ஒத்துக்க மாட்டான், அதோட முக்கியமா தூரியும் ஒத்துக்க மாட்டான். என்ன ஒத்துக்க மாட்டீங்களா? இங்க பாரு மீனாட்சி, முன்னாடியே மட்டும் தூரிக்கு கல்யாணம் பண்ண போறோம்னு சொல்லியிருந்தா கண்டிப்பா 3 பேர் ஏதாச்சும் ஒரு காரணத்தை சொல்லி தட்டி கழிச்சிருந்திருப்பீங்க. அதனாலதான் சொல்லாம கொள்ளாம இந்த ஏற்பாட்டை பண்ணிருக்கேன். அதோட இந்த கல்யாணத்துல தான் என் மானம், மரியாதை, கௌரவம் எல்லாமே அடங்கி இருக்கு. அதனால 3 பேரும் ஒழுங்கா ஒத்துக்கோங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். ஆமா மீனாட்சி, இந்த கல்யாணத்துல என் பிள்ளையோட மான மரியாதை எல்லாமே இருக்குது. இத நல்லா மனசுல வச்சுக்க, சரியா? போது நிறுத்துறீங்களா? இங்க பாருங்க, 2 பேர் நல்லா கேட்டுக்கோங்க. இந்த கல்யாணத்துக்கு நானும் சரி, குருவும் சரி, அதோட தூரியும் சரி கண்டிப்பா ஒத்துக்கவே மாட்டோம். ஆமாப்பா, கண்டிப்பா இந்த கல்யாணத்துக்கு நாங்க 3 பேரும் ஒத்துக்கவே மாட்டோம். குரு என்னடா இது? இங்க பாரு, இந்த கல்யாணம் மட்டும் நடக்கலன்னு வச்சுக்கேன், மான மரியாதை எல்லாமே நம்ம சொந்தக்காரங்களுக்கு மத்தியில போயிடும். பரவாயில்லையா? போது நிறுத்துறீங்களா? எங்க கிட்ட கேட்டா இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணினீங்க. போய் சொல்லி ஏமாத்தி சொந்தக்காரங்க வீட்டு கல்யாணத்துக்கு போறோம் அப்படி இப்படின்னு சொல்லி தானே எங்க கூப்பிட்டு வந்தீங்க. விடிஞ்சா கல்யாணம்னு முதல் நாள் நைட்டு நீங்க வந்து சொல்லுவீங்க, அதுக்கு நாங்க ஒத்துக்கணுமா? இங்க பாருங்க, இப்பவும் சொல்றேன், இந்த கல்யாணத்துக்கு நாங்க ஒத்துக்க மாட்டோம். நானும் ஒத்துக்க மாட்டேன், என் புள்ள குரு ஒத்துக்க மாட்டான், அதோட முக்கியமா என் பொண்ணு தூரி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டா. போதுமா? என்ன மீனாட்சி விட்ட பேசிட்டே போறா? இங்க பாரு, என்ன ஆனாலும் சரி, நான் மாப்பிள்ளை வீட்டுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன், இந்த கல்யாணம் நடக்கணும். அதனால காலையில கண்டிப்பா கல்யாணம் நடக்கும். நீங்க 2 பேரும் ஒத்துக்கலன்னா என்ன, என் பொண்ணு தூரி ஒத்துப்பான்னு எனக்கு நிறையவே நம்பிக்கை இருக்கு. அவ கண்டிப்பா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துப்பா. அப்படி அவ ஒத்துக்கலைன்னா எப்படி ஒத்துக்க வைக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். தூரி ஒத்துப்பாளா? இங்க பாருங்க, நானும் குருவுமே இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாலும் தூரி கண்டிப்பா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டா. இதுல எந்த மாற்றமும் இல்ல.
ஆமாப்பா, அம்மா சொல்ற மாதிரி கண்டிப்பா தூரி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டா. இங்க பாருங்கப்பா, இப்பவே போய் நீங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்கள்ட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டீங்கன்னா உங்க மான மரியாதை எல்லாம் எதுவும் போகாம நம்ம இங்க எது கிளம்பிடலாம். அப்படி இல்லைன்னா காலையில நீங்க தான் எல்லாருக்கும் முன்னாடி அசிங்கப்பட்டு நிக்கணும்ப்பா. நல்லா யோசிச்சுக்கோங்க. என்னலே சொல்றா? அப்ப உங்க அப்பனோட மான மரியாதை போனாலும் பரவாயில்ல, நீங்க மூணு பேர் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டீங்க அப்படிதானே? கேமா வாய் மூடுமா, ஏதோ தூரியே வந்துட்டா. அவகிட்டே கேட்டுருவோம். கேளுங்க கேளுங்க, நல்லா கேளுங்க. தூரி கண்டிப்பா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டா. உங்ககிட்ட இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லுவா. அவ சொன்ன அடுத்த நிமிஷமே நாங்க மூணு பேர் இங்க கிளம்பிடுவோம். அம்மா அப்பா, என்ன ஒரே சத்தமா இருக்கு? என்ன எல்லாரும் பேசிட்டு இருக்கீங்க? தூரி வந்துட்டாடி, உனக்காக தான் இவ்வளவு நேரம் காத்திருந்தோம். உனக்காக தான் காத்திருந்தோம். உங்க அப்பாவும் பாட்டியும் சேர்ந்துக்கிட்டு என்ன வேலை பார்த்திருக்காங்கன்னு தெரியுமா தூரி? நம்ம கிட்ட என்ன சொன்னாங்க? கோவிலுக்கு போகணும், அப்புறம் சொந்தக்காரங்க வீட்டு கல்யாணத்துக்கு போகணும்னு சொல்லி தானே சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க. ஆனா இங்க என்ன நடக்குதுன்னு தெரியுமா தூரி? உனக்கு உங்க அப்பா நமக்கே தெரியாம கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்காருடி. என்ன மா, என்ன சொல்றீங்க நீங்க? ஆமா தூரி, நம்ம அப்பா நமக்கே தெரியாம உனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்காரு. அதுவும் கல்யாணம் என்னைக்கு தெரியுமா? விடிஞ்சா தூரி, விடிஞ்சா உனக்கும் அவர் பார்த்திருக்க மாப்பிள்ளைக்கும் கல்யாணமா. அதுக்கு நம்ம மூணு பேரும் ஒத்துக்கணுமா? அப்பா, என்ன இது? குருவும் அம்மாவும் சொல்றது உண்மையா? ஏடி தூரி, ஆமாடி ஆமா. உங்க அம்மாவும் உங்க அண்ணனும் சொல்றது உண்மைதான். விடிஞ்சா உனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்கோம். என்ன அப்பா, அப்பா தான் என்ன சொல்றாங்க? ஆமா தூரி, உங்க எல்லாரையும் பொய் சொல்லிதான் எங்க கூப்பிட்டு வந்தேன். அது மட்டும் இல்ல, விடிஞ்சா உனக்கு கல்யாணம். என்ன வேற என்ன பண்ண சொல்றா? எந்த மாப்பிளையை கூப்பிட்டு வந்தாலும் அது வேணாம் இது வேணாம்னு சொல்லி எப்படி அந்த மாப்பிளையை தட்டி கழிச்சிட்டே இருந்தேன். வேற எனக்கு வேற வழி தெரியல. அதனாலதான் உனக்கு இந்த மாதிரி ஒரு கல்யாணம் ஏற்பாடு பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. இங்க பார் தூரி, அப்பாவோட மானம் மரியாதை கௌரவம் எல்லாமே இந்த கல்யாணத்துலதான் அடங்கி இருக்கு. அதனால தயவு செஞ்சு இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கோ தூரி. தூரி பாத்தியாடி, உங்க அப்பாவும் உங்க அப்பத்தாவும் சேர்ந்துக்கிட்டு என்ன வேலைலாம் பண்ணிருக்காங்கன்னு. இங்க பாரு தூரி, எனக்கு நல்லாவே தெரியும் உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இருக்காதுன்னு. அதனால நீ தைரியமா சொல்லு தூரி, உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு. ஏன்னா எனக்கு குருக்கும் இந்த கல்யாணத்துல சுத்தமா விருப்பம் இல்லைங்கிறத நாங்க எப்பவோ சொல்லிட்டோம். உங்க அப்பாவுக்கு நீயே உன் வாயால சொல்லிட்டு வா, நம்ம இங்க கிளம்பலாம். ஆமா தூரி, தைரியமா நீ உன் முடிவை சொல்லு. உனக்கு துணையா நானும் அம்மாவும் இருக்கும். அம்மாடி தூரி, நான் உங்ககிட்ட இந்த கல்யாண ஏற்பாட்டை சொல்லாம மறைச்சது தப்புதாம்மா. ஆனா எனக்கு வேற வழி தெரியலமா. அதோட நான் ஒன்னும் ஏனோ தானோன்னு ஒரு மாப்பிள்ளை உனக்கு பாக்கலாமா. மாப்பிள்ளை தம்பி ரொம்ப நல்லவருமா. அது மட்டும் இல்லம்மா, வீட்டுக்கு ஒரே பையன். இதோ இப்ப நம்ம இருக்கோமே, இந்த இவ்வளவு பெரிய வீட்டுக்கும் அந்த ஒரு பையன் தாமா வாரிசு. அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா இவ்வளவு சொத்துக்கும் நீ தாமா மகாராணி மாதிரி இங்க வாழ்வ. அம்மாடி தூரி, கொஞ்சம் புரிஞ்சுக்கமா. இங்க பாருமா தூரி, இந்த கல்யாணத்துலதான் என்னோட மானம் மரியாதை எல்லாமே இருக்குமா. உங்க அப்பனோட மான மரியாதை எல்லாம் சொந்தக்காரங்களுக்கு முன்னாடி போக கூடாதுன்னு நினைச்சனா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கமா. இங்க பாரு தூரி, அம்மாக்கு உன்னை பத்தி நல்லாவே தெரியும். இவ்வளவு நாள் இப்படி பேசி தானே நம்மளை இந்த அளவுக்கு ஏமாத்திட்டு இங்க கூப்பிட்டு வந்திருக்காரு. நான் அப்பவே நினைச்சேன் ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குன்னு. அது இப்பதானே புரியுது. தூரி, நீ தைரியமா உன்னோட முடிவை சொல்லு தூரி. அம்மா உன் கூட இருக்க, குருவும் உன் கூட இருக்கான். ஆமா தூரி, எதை பத்தி யோசிக்காம இந்த கல்யாணத்துல உனக்கு விருப்பம் இல்லைன்னு நீ சொல்லிட்டு வா தூரி, நம்ம ஃபர்ஸ்ட் இங்க எது கிளம்பலாம். ஆமா தூரி, சீக்கிரம் முடிவை சொல்லு. நம்ம இங்க ஃபர்ஸ்ட் கிளம்பலாம். நம்ம கிட்ட கேட்டா இந்த கல்யாணம் ஏற்பாடு பண்ணினாரு இல்ல அப்புறம் ஒரு மான மரியாதை போனா அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? வா தூரி, கிளம்பலாம். மீனாட்சி, வாய மூடி. எந்த பொண்டாட்டியாச்சும் புருஷனோட மானம் மரியாதை போகணும்னு நினைப்பாளா? நீ நினைக்கிறியே இந்த கொடுமை நான் எங்க போய் சொல்லுவேன்? வாய மூடுங்க. உங்களால வந்தது. ரெண்டு பேரும் கூடி குசு குசுன்னு அடிக்கடி பேசும்போது எனக்கு சந்தேகமா இருந்துச்சு ஏதோ ஒண்ணு பண்றீங்கன்னு. ஆனா இப்பதானே புரியுது ரெண்டு பேர் கூடி எதுக்காக பேசுனீங்கன்னு. சரி ஆமாடி, அடிக்கடி நானே என் பையனை கூடி குசு குசுன்னு பேசிக்கிட்டது தூரியோட கல்யாணத்தை பத்தி தான். போதுமா? இப்ப தெரிஞ்சுட்டாரு என்ன பண்ண போறேன்? ஐயோ போதும், எல்லாரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா? அப்பா, இப்ப உங்களுக்கு என்ன? விடிஞ்சா கல்யாணம், நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கணும் அதானே? எனக்கு இந்த கல்யாணத்துல முழு சம்மதப்பா, போதுமா? நீ கொஞ்சம் அமைதியா இரு. அப்பா, உங்களுக்கு நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கணும் அதானே? எனக்கு இந்த கல்யாணத்துக்கு முழு சம்மதம்ப்பா, போதுமா? இதுக்கு மேல இதை பத்தி இங்க நின்று யாரும் கத்திக்கிட்டு இருக்காதீங்க. தயவு செஞ்சு அவங்கவுங்க வேலையை போய் பாருங்க. இப்ப தண்டி வயித்துல பால வாத்த மாதிரி இருக்கு. எலை சுந்தரம், நான் சொன்னேன்ல உன் பொண்ணு ஒத்துப்பானு, பாரு அவளே ஒத்துக்கிட்டா. ஆமாமா, அம்மாடி தூரி, நீ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டதுல அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம். சரிம்மா, நீ தூங்குமா. ஏன்னா காலையில கல்யாணம் இருக்கு பாத்தியா, அதனாலதான். சரிம்மா, நாங்கெல்லாம் பக்கத்து ரூமுக்கு போறோம். டே குரு வாடா. அதான் தூரிய ஒத்துக்கிட்டாலே போறவ என்ன? இங்க பாருங்க, தூரிய ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்கதான் போகுது. அதனால நீங்க ரெண்டு பேரும் உங்க மனசை மாத்திக்கங்க. அம்மாடி தூரி, சரிம்மா, காலையில கல்யாணத்துக்கு சம்மதியமா கொடுத்து புடவை நகையெல்லாம் போட்டுக்க, சரியா? சரிப்பா, நீங்க போங்க. தூரி, உனக்கு என்னையாச்சு? இப்ப எதுக்கு உங்க அப்பா கிட்ட கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்ன? மா, இதுக்கு மேல இதை பத்தி பேசாதீங்கன்னு நான் அப்பவே சொல்லிட்டல. அப்புறம் எதுக்கு மறுபடியும் பேசுறீங்க? எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் போய் தூங்குறேன்.
தூரி இருடி. என்னடி நேஹா என்கிட்ட என்னடி சொன்ன? என்கிட்ட சொன்னதுல உனக்கு மறந்து போச்சா? நான் செலி மாமா விரும்புறேன், கல்யாணம் பண்ணினா அவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொன்னேன். இப்போ என்னன்னா உங்க அப்பா பார்த்து வச்சிருக்க மாப்பிளைக்கு ஓகே சொல்லிட்டு காலையில கல்யாணத்துக்கு நீ படுக்க ரெடின்னு சொல்லிட்டு இருக்க. என்னடி தூரி என்னடி ஆச்சு உனக்கு? மா எப்பவுமே ஒரு கை தட்டினா ஓசை வராதுமா, 2 கை தட்டினாதான் ஓசை வரும். என்னடி இது கையை தட்டுறது ஓசை அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசிட்டு இருக்க, எனக்கு எதுவுமே புரியல. துரி நீ உங்க அப்பா கிட்ட இந்த கல்யாணத்துக்கு சரின்னு சொன்னது சும்மா தானே? ஏன்னா நீ செலியனை தானே விரும்பின. அப்புறம் எப்படி உங்க அப்பா சொன்ன மாப்பிளைக்கு நீ ஓகேன்னு சொன்ன? ஒரு நீ செலியனை விரும்புறது எனக்கு ஏற்கனவே தெரியும். ஆனா இதை பத்தி நான் ஒரு நாள் கூட வந்து கேட்டதே கிடையாது. எனக்கு இப்பவும் தெரியும் உன் மனசு ஃபுல்லா செலியன் தான் இருக்கான்னு. அப்புறம் எதுக்காக தூரி அப்பா கிட்ட இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்ன? நீ ஒருவேளை அம்மா சொல்ற மாதிரி இப்போதைக்கு இந்த சிச்சுவேஷனை சமாளிக்கிறதுக்காக சொன்னியா? அப்படின்னா சொல்லு தூரி, நம்ம உடனே கிளம்பிடலாம். துரி ஆமாண்டி, குரு சொல்ற மாதிரி உங்க அப்பாவை சமாளிக்கதான் எனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம் நீ சொல்லியிருந்தனா தயவு செஞ்சு பாடி இப்பவே நம்ம கிளம்பிடலாம். எது நடந்தாலும் அப்புறம் பாத்துக்கலாம். ஐயோ போதும், 2 பேரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா? ஆமா, நீங்க 2 பேரும் சொன்ன மாதிரி செலின் மாமாவை தான் நான் விரும்பினேன், இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனா செலின் மாமாவும் பதிலுக்கு என்ன விரும்பி இருந்தாருன்னா, அவருக்கு நான் வேணும்னு அவருக்கு தோணுச்சுன்னா அவரை என்னை தேடி வரட்டும். நானா அவரை இனிமே தேடி போற மாதிரி இல்லை. இதுதான் என்னோட முடிவு. தயவு செஞ்சு இதுக்கு மேல இதை பத்தி எதுவும் பேசாதீங்க. அப்பா சொல்லிட்டு போனது ஞாபகம் இருக்குல்ல, விடிஞ்சா கல்யாணம், சீக்கிரம் இப்ப படுத்தாதான் கரெக்டா இருக்கும். அதனால ஒழுங்கா போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு எல்லாரும் தூங்குங்க, போங்க. புரி என்னடி இப்படிலாம் பேசுற? அப்போ உனக்கு உண்மையாவே இந்த கல்யாணத்துல சம்மதமா? மா நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேனே, எனக்கு இந்த கல்யாணத்துல முழு சம்மதம். போதுமா? இங்க பாருங்க, நீங்க 2 பேரும் தூங்கலைன்னா பரவாயில்ல, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் தூங்குறேன். என்ன இது சீக்கிரம் வந்த உடனே அந்த பொண்ணு கதையை முடிச்சுட்டு இங்கேருந்து கிளம்பலான்னு பார்த்தா இது அவ்வளோ சீக்கிரத்தில் முடிக்க முடியாது போல இருக்கே. சுற்றி சுற்றி வீட்டில் ஆளுங்க இருந்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறது? இதில் இடையில வேற அந்த மீசக்காரன் வேற அடிக்கடி வந்து என்ன டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கான். எங்கள் ஊரில் இது நடந்துச்சு அது நடந்துச்சுன்னு. நான் எங்கே என்ன ஊர் கதை உறவு கதை பேசவா வந்திருக்கேன்? வர்ற கோவத்துக்கு ஃபஸ்ட்டு துப்பாக்கி எடுத்து அவனை போடணும்னு தோணுது. ஆனால் என்ன பண்ணி தொலைக்கிறது? காரியம் முறிகிற வரைக்கும் அவசரப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அந்த மீசக்காரன் என்ன பேசினாலும் பொறுத்து போயிட்டுருக்கேன். ஆனால் இந்த எழிலோட கோவத்தை பற்றி அவனுக்கு இன்னும் தெரியலை. தெரிஞ்சது அவ்வளோதான். உதய தம்பி, நான் வந்துட்டேன். வந்துட்டாரா? இனிமே ரொம்ப போட ஆரம்பிச்சிருவாரு. கொத்தவுலே எல்லாம் அந்த பொண்ணு கதையை முடிக்கிற வரைக்கும் தானே, அது வரைக்கும் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இப்போதைக்கு நமக்கு வேற வழியும் இல்லை. ஆனா என்ன உதய தம்பி யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஓ, லாஸ்ட்ல எங்க ஊர் திருவிழாவை பத்தி சொல்லிட்டு இருந்தனே, அதை பாதியில நிறுத்தி விட்டு போயிட்டனே, அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்களாக்கும்? இருங்க தம்பி, அது சொல்றதுக்கு தான் நான் வந்தனாக்கும். என்ன மறுபடியும் திருவிழா கதையா? ஐயோ டே எழில், உதயாங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் இந்த ஆள் பண்ற எல்லாத்தையும் நான் பொறுத்து போயிட்டு இருக்கேன். இதே எழிலா மட்டும் நான் மாறினேன், இந்த ஆள என் கண்ணு முன்னாடி நிக்கவே முடியாது. ஐயோ, இப்போ மறுபடியும் ஆரம்பிப்பாரா? எதுலேருந்து ஆரம்பிப்பாரு, எப்போ முடிப்பாருன்னு வேற தெரியலையே. ஆனா என்ன உதய தம்பி யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஓ, எதுல விட்டனா எனக்குலாம் ஞாபகம் இருக்கு தம்பி. சத்த போருங்க, உட்காந்துக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத சொல்றேன். எதுல விட்டேன் எனக்கே மறந்து போச்சு. அப்பா மறந்துருச்சா? ரொம்ப சந்தோஷம். அதான் மறந்துருச்சுல, விட்டுருங்களேன். என்ன விடணுமா? ஆனா போங்க தம்பி, எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. அது அந்த காலை அடக்க போனாங்க எல்லாரும் அப்படின்னு சொன்னாலே, அதுல தானே தம்பி விட்டேன். தம்பி அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? அந்த காலையை யாராலையுமே அடக்க முடியல. காலை சும்மா முரண்டு புடிச்சிட்டு கிடந்துச்சு. ஆனா வேட்டியை மடிச்சு தூக்கி கட்டிக்கிட்டு நான் போய் அடக்க ஆரம்பிச்ச பாருங்க, அப்ப என்ன தெரியுமா நடந்துச்சு? குரு என்னடா இது? உங்க அப்பா இப்படி பண்ணுவாரு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லடா. தூரிக்கு நமக்கே தெரியாம கல்யாண ஏற்பாடு பண்ணிருக்காரு பாரு. அதுவும் எப்படி பக்காவா பிளான் பண்ணிருக்காரு பாரு. நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னைக்கு நம்மள இங்க கூப்பிட்டு வந்திருக்காரு. இதுக்கு உங்க பாட்டி துணை வேற. ஐயோ கடவுளே, இப்ப என்னடா பண்றது? உங்க அப்பாவையும் உங்க அப்பத்தாவையும் நினைக்கும் போது எனக்கு அப்படியே ஆத்திரமா வருது. அம்மிக்கல்ல 2 பேர் தலையிலையும் போட்டு கொண்டு போடலான்னு போல தோணுது. ஆனா தூரி என்னடா வந்து இந்த கல்யாணத்துக்கு எனக்கு சம்மதம் சொல்றாரா? அதுதானே என்னால ஏத்துக்கவே முடியல. என்னதான் உங்க அப்பா நமக்கு தெரியாம இந்த கல்யாணத்தை ஏற்பாடு
தூரி எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல, நான் செலிய மாமாவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லுவான்னு நினைச்சேன்டா. ஆனா அவ என்னடானா இந்த கல்யாணத்துக்கு எனக்கு முழு சம்மதம் சொல்லிட்டாடா. அதுதானே என்னால தாங்கிக்கவே முடியல. அதாம்மா எனக்கும் தெரியல. தூரி செலினை விரும்புறான்னு எனக்கு முன்னாடியே தெரியும். ஆனா இத பத்தி உன்கிட்டயோ இல்ல தூரி கிட்டயோ நான் எதுவுமே இது வரைக்கும் கேட்டதில்ல. ஆனா இப்ப கூட அப்பா அவகிட்ட கேட்கும்போது அவ செலினை தான் விரும்புறேன்னு சொல்லுவான்னு நினைச்சேன். ஆனா அவ என்னடானா இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டா. என்னால இப்ப வரைக்கும் நம்ப முடியலமா. அடுத்து என்ன பண்ண போறோம்னு வேற தெரியல. தூரி விருப்பம் இல்லைன்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. ஆனா அவ விருப்பம் இருக்குன்னு சொல்லிட்டா. இப்போ என்னமா பண்றது? டேய், எனக்கு என்ன தெரியுமாடா தோணுது, ஒருவேளை உங்க அப்பா மானம் மரியாதை அப்படின்னு பேசுனதுனாலதான் தூரி கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு இருந்திருப்பாளோ அப்படின்னு தோணுதுடா. டேய் பேசாம நீ நான் தூரியை கடத்திக்கிட்டு இங்க எது ஓடிடலாமா? என்ன தூரிய கடத்திட்டு ஓடணுமா? மா இது என்ன சினிமாவா? அப்படின்னு நினைச்ச உடனே கடத்திட்டு போறதுக்கு நான் கூட நம்ம இந்த வீட்டுக்கு வரப்போ யாருமே இல்லைன்னு நினைச்சேன். ஆனா இப்ப பாரு வீடு ஃபுல்லா எவ்வளவு ஆளுங்க இருக்காங்கன்னு. நீ என்னடானா தூரிய கடத்திட்டு போயிடலாமான்னு கேக்குற? ஐயோ எம்மா, இதுக்குதான் உங்ககிட்ட சொல்றது அவளுக்கிட்ட சினிமா பார்க்காதுன்னு. பார்த்து பாரு எவ்வளவு மட்டமான ஐடியாவா கொடுக்குறேன்னு. வேற ஏதாச்சும் நல்ல ஐடியாவா இருந்து சொல்லுமா. என்ன பண்ண சொல்ற? இந்த பாவி மக கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, கல்யாணத்துக்கு முழு சம்மதம் சொல்லிட்டான். இதுக்கப்புறம் நம்ம என்னடா பண்ண முடியும்? அதனாலதான் கடத்திட்டு போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டேன். மா அது கூட விடுமா. ஆனா அப்பா மாப்பிள்ளை யாருன்னு காட்டினாரு பத்தியா நம்ம கிட்ட. அந்த ஆளை பாக்குறதுக்கு நல்லா அரைக்கிழமை மாதிரி இருக்கான். தூரிக்கு போய் எப்படி அப்பாவுக்கு இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை பார்க்க தோணுச்சுன்னு தெரியல. சொத்து சோகம் மட்டும் இருந்தா போதுமா? அந்த ஆளை பார்த்தாவே தெரியுது வயசு ரொம்ப அதிகம்னு. அதுவும் நம்ம தூரியை விட எப்படி ஒரு 10-15 வயசாச்சும் அதிகமா இருப்பாரு. தூரியையும் அவரையும் பக்கத்துல நிக்க வச்சு பார்த்தா நல்லா தூரிக்கு சித்தப்பா மாதிரி இருப்பாரு. டே குரு, இதே தானே நானும் நினைச்சேன். நம்ம தூரிக்கு சித்தப்பா மாதிரி இருக்கா, இவனை போய் மாப்பிள்ளைன்னு சொல்றாங்கன்னு. ஏமா என்னமா பண்ணிட்டு இருக்க? நீ படுக்க போய் சிரிச்சு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா? ஏமா நேரம் ரொம்ப கம்மியா இருக்குமா. இந்த கல்யாணம் மட்டும் நடந்துச்சுன்னு வச்சுக்கையா அவ்வளவுதான் நம்ம தூரியோட வாழ்க்கையே போயிடும். போயும் ஒரு அரக்கிழவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க எப்படிதான் அப்பாவுக்கு மனசு வந்துச்சுன்னு தெரியல. இங்க பாருமா, செலியன் கூட தூரிக்கு கல்யாணம் நடக்குதோ இல்லையோ, ஆனா இவன் கூட எல்லாம் நடக்கவே கூடாதுமா. அதனால எப்படியாச்சும் இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணுமா. அதுக்கு ஏதாச்சும் யோசனை சொல்லுவேன்னு பார்த்தா நீ பாட்டுக்கு ஏதோ அவ்வளவு பெரிய காமெடி சொன்ன மாதிரி விழுந்து சிரிச்சுட்டு இருக்க. ஐயோ ஆமால. டேய் இல்லடா, நான் நினைச்சது நீ நினைச்சியா, அதான்டா சிரிப்பு வந்துச்சு. டேய் குரு, என்னடா பண்றது, எனக்கு பயமா இருக்குடா. எப்படியாச்சும் இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்டா. நான் வேணா மறுபடியும் தூரிக்கிட்ட போய் பேசட்டுமா? மா தூரிக்கிட்ட பேசுறது வேஸ்ட்மா. நம்ம தான் ஏதாச்சும் பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்தணும். என்ன பண்ணலாம்? ஐயோ ஏமா என்னமா நீ சுத்தமா மறந்தே போயிட்ட. முதல்ல தேனக்காக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்லுமா. தேனக்கா செலியன் கிட்ட சொன்னா செலியன் மேபி இங்க வந்து கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. பேசாம நீ தேனக்கா கால் பண்ணி முதல் விஷயத்த சொல்லு. ஆமா இத நான் மறந்தே போயிட்டேன். ஆமா செலியனுக்கு நம்ம தூரிக்கு கல்யாணம் தெரிஞ்சா அவன் கண்டிப்பா இந்த கல்யாணத்தை நிறுத்துவான்டா வந்து. ஐயோ இது எப்படி நான் மறந்து போயிட்டேன்னு தெரியலையே. டேய் குரு பரவாயில்லடா, உனக்கு கொஞ்சம் அறிவு இருக்குங்கிறத அப்பப்ப அம்மா கிட்ட காட்டிக்கிட்டே தான்டா இருக்க. இப்ப அது ரொம்ப முக்கியம். மா முதல்ல தேனக்காக்கு கால் பண்ணி பேசுமா. இருடா போன் பண்ணி பேசுறேன் இரு. அப்பா ஒரு வழியா கிச்சனை கிளீன் பண்ணி முடிச்சாச்சு, எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. இப்ப போய் தூங்கலாம். இந்த நேரத்துல யார் கால் பண்றது? ஹலோ எத்த சொல்லுங்க. என்னத்த இது, ஊருக்கு போய் சேர்ந்துட்டோன்னு ஒரு போன் கால் கூட நீங்க பண்ணி சொல்லல. ஐயோ தேனு அத விட்ரி. உங்க மாமா நம்ம ஆசையில மண்ணள்ளி கொட்டிட்டாருடி, மண்ணள்ளி கொட்டிட்டாரு. என்ன அத என்ன சொல்றீங்க, எனக்கு எதுவுமே புரியல. ஐயோ தேனு, உங்க மாமா எங்க எல்லாரையும் கோவிலுக்கு போறோம்னு சொல்லி தானடி கூப்பிட்டு வந்தாரு. ஆனா அவரு இங்க எங்களை கூப்பிட்டு வந்ததுக்கான காரணமே வேறடி. இங்க வந்து பார்த்தா தாண்டி தெரியுது அவரு எங்களை கோவிலுக்கு கூப்பிட்டு வரலடி. அவரு தூரிக்கு எங்களுக்கே தெரியாம கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்காருடி. அதுவும் விடிஞ்ச கல்யாணம்டி. என்ன அத்தை என்ன சொல்றீங்க? நம்ம தூரிக்கு விடிஞ்ச கல்யாணமா? ஐயோ ஆமா தேனு, ஆமா விடிஞ்ச கல்யாணம் தேனு. அதுவே இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு தெரியுமே. என்னத்த சொல்றீங்க? ஆனா தூரி செலியனும் விரும்புறாங்கன்னு நீங்க தானத்த சொன்னீங்க. பரவ என்னத்த தூரி செலியன் விரும்புறாங்கன்னு மாமா கிட்ட சொல்லலாம்ல. ஐயோ தேனு,
எதுக்கு அவன் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டான் எனக்கு எதுவுமே புரியல. ஏ தேனே, இங்க பாரு தேனே, பேசுறதுக்கா நேரம் இல்ல தேனே. இந்த கல்யாணத்தை எப்படியாச்சும் நிறுத்தியே ஆகணும்டி, நிறுத்தியே ஆகணும். ஏன்னா இந்த கல்யாணத்து மூலமா தான் நம்ம ரெண்டு குடும்பத்தையும் ஒண்ணு சேர்க்கணும்னு நான் அவ்வளவு ஆசையோட கனவோட இருக்கேன்டி. தேனே, எப்படியாச்சும் இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்டி. சீக்கிரம் நீ போயிட்டு ஏதாச்சும் பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு ஏதாச்சும் பண்ணுடி தேனே. ஐயோ எத்தே, நீங்க பயப்படாம இருங்க சரியா. நான் இதோ இப்பவே போய் செலி கிட்ட விஷயத்தை சொல்லி நாங்க எல்லாரும் அங்க கிளம்பி வரதே. செலி கண்டிப்பா வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்துவாதே. நீங்க பயப்படாம இருங்க சரியா. தேனே, விடிஞ்சா கல்யாணம்டி. சட்டுப்பட்டு செலி கிட்ட போய் விஷயத்தை சொல்லி சீக்கிரம் எல்லாரும் வாங்கடி, எல்லாரும் சேர்ந்து இந்த கல்யாணத்தை நிறுத்துவோம். நீங்க கவலைப்படாதீங்க அத்தை. செலி கிட்ட இதோ நான் உடனே போய் விஷயத்தை சொல்றதே. கண்டிப்பா நாங்க எல்லாரும் வந்து கல்யாணத்தை நிறுத்துவோம். நீங்க கவலைப்படாம இருங்க சரியா. சரி தேனே, சரி தேனே, கொஞ்சம் சீக்கிரம் எல்லாரும் வாங்கடி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சரி தே, எப்படி சீக்கிரம் வர முடியுமோ அப்படி சீக்கிரம் நாங்க எல்லாரும் வந்துடுறோம் சரியா. நீங்க கவலைப்படாம இருங்க. சரி தே, போன வைங்க, நான் போய் செலி கிட்ட போய் முதல்ல விஷயத்தை சொல்றேன். சரி தேனே, உன்னை நம்பி தாண்டி இருக்கேன். ஏதாச்சும் பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்டி. சீக்கிரம் எல்லாரையும் கூப்பிட்டு வந்துடுடி, கல்யாணத்தை நிறுத்திடுவோம். நீங்க பயப்படாம இருங்க தே, முதல்ல போன வைங்க தே. நான் போய் செலி அப்புறம் மாமா ஆரா எல்லார்கிட்டயும் இந்த விஷயத்தை சொல்லி நாங்க இது உடனே கிளம்புறோம் தே. நீங்க வைங்க. ஐயோ கடவுளே, என்ன இது? அத்தை போன் போட்டு விருதா தூரிக்கு கல்யாணம்னு சொல்றாங்க. ஐயோ, இந்த கல்யாணத்தை நிறுத்தி ஆகணும் வேற சொல்றாங்க. இப்போ என்ன பண்றது? வேற வழியே இல்ல. சென்னை கிட்ட போய் சொல்லணும். சென்னை கிட்ட சொல்லிட்டு எல்லாரையும் அழைச்சிட்டு உடனே நம்ம அங்க கிளம்பி போய் அந்த கல்யாணத்தை நிறுத்தி ஆகணும். ஆமா, கல்யாணத்தை நிறுத்தி ஆகணும். அக்கா, என்னாச்சு? இன்னும் தூங்காம இங்க நீ கிச்சன்ல என்ன பண்ணிட்டு இருக்கா? டைம் ஆகுது பாரு. நானே தண்ணி எடுக்கலாம் தான் வந்தேன். ஆமா, நீ எதுக்கு இப்ப இவ்ளோ டல்லா இருக்க? என்னாச்சுக்கா? ஐயோ அரா, அது என்ன கேக்குற? மீனாட்சத்தை இப்பதாண்டி போன் போட்டாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமாடி? அக்கா, என்ன சொல்ற நீ? நம்ம தூரிக்கு விடுஞ்ச கல்யாணமா? ஐயோ ஆமாரா, அத்தை போன் பண்ணி அததான் சொன்னாங்க. ஆனா தூரியும் செல்லியனும் விரும்புறாங்கன்னு முன்னாடியே என்கிட்ட சொன்னாங்கடி. நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமாடி. பல வருஷமா பிரிஞ்சு போய் கடந்த ரெண்டு குடும்பமும் ஒண்ணு சேர போகுதுன்னு. ஆனா இப்படி சொன்னோன்னே என் மனசே ஆறலடி. சீக்கிரம் போய் நம்ம எல்லாரும் அந்த கல்யாணத்தை நிறுத்தணும்டி. ஐயோ அக்கா, இப்ப எதுக்கு நீ பயந்துட்டு இருக்கா? செலியனை கிட்ட போய் விஷயத்த சொன்னாவே போதும். அண்ணனே நம்ம எல்லாரையும் அங்க கூப்பிட்டு போய் கல்யாணத்தை நிறுத்திடும். ஏன்னா தூரி மட்டும் செலியன் அண்ணனை விரும்பல சரியா. செலியன் மனசுலயும் தூரி தான் இருக்கா, இது எனக்கு நல்லாவே தெரியும். அதனால நீ பயப்படாத சரியா. ஃபர்ஸ்ட் நம்ம போய் செலியனை கிட்ட போய் பேசுவோம் சரியா. ஆமாரா, நானும் அதை தான் நினைச்சேன். செலியனுக்கு விஷயம் தெரிஞ்சாவே போதும், அவனே நம்ம எல்லாரையும் கூப்பிட்டு போய் அந்த கல்யாணத்தை நிறுத்துவான்னு. சரிடி, நீ வா, நம்ம போய் செலியன் கிட்ட போய் ஃபர்ஸ்ட் விஷயத்தை போய் பேசுவோம். சரிக்கா, வா போவோம். பயப்படாதக்கா, செலியனை எல்லாத்தையும் பாத்துக்கும் சரியா. நீ வா, ஃபர்ஸ்ட் போய் விஷயத்தை போய் சொல்லுவோம். அண்ணனே நம்ம எல்லாரையும் கூப்பிட்டு அங்க கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு அழைச்சிட்டு போவோம் சரியா. நீ வா, நம்ம போலாம். சரிடி.